தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? விருதுநகர் தொகுதியில 4 முனை போட்டி நிலவுது. அதுவும் இளம் வாக்காளர்கள் ஆதரவை பெற கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவுது. விருதுநகர் சட்டப்பேரவை தொகுதியில திமுக நேரடியாக களம் காணாம இந்த முறை புதிதாக கூட்டணியில சேர்ந்திருக்கிற தேமுதிகவுக்கு சீட் ஒதுக்கி இருக்கு. தேமுதிக வேட்பாளரான விஜய பிரபாகரனும் விருதுநகருக்கு புதியவர் இல்ல. கடந்த மக்களவை தேர்தல்ல இதே தொகுதியில களம் கண்டாரு. அதனால பலருக்கும் அவர் நல்ல பரிச்சயமானவரே. தேர்தல் பிரச்சாரங்கள்ல தனது தந்தை விஜயகாந்த பத்தி சென்டிமெண்டா பேசி வாக்குகளை சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு விஜய பிரபாகர். திமுக கூட்டணி கட்சிகளோட ஆதரவும் அவருக்கு பலமா இருக்கு. அதிமுக வேட்பாளர் விஜி கணேசன் விருதுநகருக்கு புதியவர். கடந்த தேர்தல்ல கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில இந்த முறை நேரடியாக அதிமுகவே விருதுநகர்ல களமிறங்குது. இதனால அதிமுகவினர் ரொம்பவே உற்சாகமா தேர்தல் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. சீட் கிடைக்காதவங்க கூட எந்த அதிருப்தியையும் வெளிக்காட்டாம எம்ஜிஆர், ஜெயலலிதா, மோடி பெயரை கூறி தீவிரமா வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இளைஞர்கள், இளம் பெண்களோட வாக்குகளை கவர்றதுக்கு பல வியூகங்களையும் வகுத்து செயல்பட்டு வராங்க. விருதுநகருக்கு பரிச்சயமானவர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் லட்சுமணன். ஏற்கனவே இவர் சமூக அமைப்புகளோட இணைந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கிறாரு. அந்த வகையில கடந்த முறை நாம் தமிழர் வேட்பாளருக்காக தீவிரம் பிரச்சாரம் செய்து வந்த லட்சுமணன் இந்த முறை வேட்பாளராகவே களம் இறங்கி இருக்கிறார். கிராமப்புற வாக்குகளை பெறதுக்காக தீவிரமா பிரச்சாரமும் செய்து வராரு. இது ஒரு பக்கம் இருக்க, தாவேகாவும் புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர்களை வளைச்சு போடுற வகையில பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திட்டு வராங்க. தாவேகா வேட்பாளர் செல்வம் உள்ளூர் வாசின்றதுனால பலருக்கும் நல்லாவே அறிமுகமானவர். கட்சியில உள்ள இளைஞர் படை இவருக்காக தீவிரமா வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு எல்லா வீட்லயும் எங்களுக்கு ஓட்டு நிச்சயம்னு சொல்லி நம்பிக்கையோட தாவேகாவினர் களப்பணியாற்றிட்டு வராங்க. இந்த முறை தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பதுல இளம் வாக்காளர்களோட பங்கு அதிகம்னு சொல்றாங்க. அதனாலேயே அவங்கள குறி வச்சு 4 கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இதுல வெற்றி பெற போவது யாருன்றது மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது தெரிஞ்சிடும்.